அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஜூன் 6ஆம் தேதி வைகாசி மாத அமாவாசையானது வந்திருக்கின்றது. இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே விருச்சிகம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விசாகம் பாதம் 4, அனுஷம், கேட்டயம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை சுகஸ்தனத்தில் சனி, பஞ்சமஸ்தனத்தில் சந்திரன் ராகு, ரணருண ரோகஸ்தனத்தில் செவ்வாய், களத்திரஸ்தனத்தில் புதன் சுக்கிரன் சூரியன், லாபஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 9/6/2024 அன்று புதன் பகவான் களத்திரஸ்தனத்திலிருந்து அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார். 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் களத்திரஸ்தனத்திலிருந்து அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார். 15/6/2024 அன்று சூரிய பகவான் களத்திரஸ்தனத்திலிருந்து அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார். 26/6/2024 அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தனத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரத்து அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூட செய்யும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். எதிர்ப்புகள் விலகும். பயணம் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். பண வரத்து அதிகரிக்கும். மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலைகளை செய்து முடித்து பாராட்டு கிடைக்க பெறுவீர்கள். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுக்கிரன் சஞ்சாரம் ராசியை பார்ப்பதால் விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனைகளும் எழும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான பலனை காண்பார்கள். புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த ஊடல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பணவரத்து திருப்தி தரும். குருவின் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தும். பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றில் எடுத்த காரியங்கள் கைகூடும். புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். சூரியனுடன் ராசி அதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருப்பதால் அனைவருடனும் அனுசரித்து போவது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படலாம். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டி இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். வீண் அலைச்சல் ஏற்படலாம். மன வருத்தம் உண்டாகலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் விரிவாக்கம் தொடர்பான திட்டங்கள் செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறைந்து உற்சாகமாக காணப்படுவீர்கள். குடும்பத்துடன் ஒற்றுமை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி கிடைக்கும். உறவினர்கள், நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். வாக்கு வன்மையால் காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். மேலும் ஜூன் 15 முதல் சூரிய பகவான் மிதுன ராசியில் தொழில் ஸ்தலத்தில் சஞ்சரிக்கின்றார். ஜூன் 1 முதல் மாதம் முழுவதுமே மேஷராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். உங்களுக்கு செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விபரீத ராஜயோகம் ஏற்படும். வாழ்க்கை துணையும் ஆதரவாக இருப்பார். முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் வேலையில் ஒரு சில தடுமாற்றம் இருக்கலாம். திடீர் பயணம், அலைச்சல், வருமானத்திற்கு குறைவே இருக்காது. குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் மாதத்தின் முதல் பகுதியுடன் ஒப்பிடுகையில் பிற்பகுதி சற்று நிம்மதியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் கடின உழைப்பு முயற்சிகளில் நல்ல பலன் கொடுக்கும். நீங்கள் எதிர்கொண்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். உங்கள் நெருங்கிய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவுகளையும் பெறுவீர்கள். திருமண வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனை இருந்த சுவடை தெரியாமல் மறையும். திடீரென்று எங்கிருந்தோ பணம் வரலாம். உங்கள் தைரியம் மற்றும் சுறுசுறுப்பான செயல்பாட்டால் பல மாற்றங்களை பெறுவீர்கள்.
வழக்கு, கடன் உள்ளிட்ட விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமானதாக இருக்கும். செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சியாக அமர்வது, உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பெறுவது நல்ல அமைப்பாகும். எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். எதிரிகளும் காணாமல் போவார்கள். திட்டமிட்ட வேலைகள் குறித்த நேரத்தில் முடிவடைய வேண்டுமெனில் உங்கள் ஆற்றல், நேரம் மற்றும் பணம் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தி கவன சிதறல் இல்லாமல் கடுமையாக நிர்வகிக்க வேண்டும். மாத தொடக்கத்தில் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்வதை தவிருங்கள். இல்லையெனில் மாத கடைசியில் கடன் வாங்க நேரிடலாம். மாதத்தின் முதல் வாரத்திலேயே வேலை சம்பந்தமாக மட்டுமன்றி வீடு, குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். வீட்டில் உள்ள பெரியவரின் உடல்நிலை குறித்து கவலைப்படுவீர்கள். வணிக ரீதியாக ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சவாலானதாக இருக்கும். உங்கள் நற்பெயரை தக்க வைக்க உங்கள் போட்டியாளர்களுடன் நீங்கள் கடுமையாக போட்டியிட வேண்டியதாக இருக்கும். புதிதாக தொழில் தொடங்க திட்டமிட்டால் அதற்கு முன்பு உங்கள் நலம் விரும்பிகளின் ஆலோசனைகளை கண்டிப்பாக பெற்றிடுங்கள். மேலும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாயால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், செல்வாக்கு அதிகரிக்கும். ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை சாதகமான நிலையை குறிக்கின்றது. மேலும் ராகு கேது பெயர்ச்சியிலும் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. இந்த மாதம் பொறுத்தவரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை பெறும் மாதமாகவும், மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு சில விஷயங்கள் ஏற்ற இறக்கமானதாகவும் இருக்கும். மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாயால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், செல்வாக்கு அதிகரிக்கும். ரிஷபராசியில் புதன், குரு, சூரியன், சுக்கிரன் சேர்க்கை சாதகமான நிலையை குறிக்கின்றது. ராகு கேது பெயர்ச்சியில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பெயர்ச்சியும் நடக்கின்றது. அடுத்ததாக பாதம் 4 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்வில் பொற்காலமாக இருக்க போகிறது. உங்கள் நட்சத்திரநாதன் 12 ஆண்டுகளுக்கு பிறகு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பதால் இதுநாள் வரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாம் இப்பொழுது விலகும். அந்தஸ்தும் கௌரவமும் உங்களை வந்து சேரும். வேலை வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்குதல், தொழில் முன்னேற்றம், சொத்து சேர்க்கை என்ற கனவெல்லாம் நனவாகும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். 4ஆம் இடத்து சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு ஏற்பட்டு அதனால் உடல்நிலை பாதிப்படைந்து வந்த உங்களுக்கு குருவின் பார்வையால் உடல்நிலை சீராகும். வருமானம் பல வகைகளிலுமே வர ஆரம்பிக்கும். பெண்களுக்கு உடல் நலம் சீராகும். புதிய பதவி பொறுப்பு வந்து சேரும். மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான எண்ணங்களும் நிறைவேறும். அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு ஒரு பக்கம் மாதத்தின் பிற்பகுதியில் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்கும் ராசிநாதன் மறுபக்கம் லாபஸ்தான கேதுவால் யோகம் என உங்களுக்கு இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே முன்னேற்றமானதாக இருக்க போகிறது. உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் 4இல் சஞ்சரித்து அவரது 10வது பார்வையால் உடல், மனம், தொழில், உத்தியோகம், வருவாய் ரீதியாக நெருக்கடிகளை அடைந்து வரும் உங்களுக்கு இனி விடுதலை உண்டாகும். நெருக்கடி விலகும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்களும் நீங்கும். நீண்ட நாள் கனவெல்லாம் நனவாகும். செல்வாக்கு உயரும். பெண்களுக்கு உடல் நிலையும் மனநிலையும் சீராகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக கேட்டயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இதுவரையில் நீங்கள் அடைந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி விடுதலை கிடைக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு நன்மைகளை வழங்க பிற்பகுதியில் ராசிநாதன் யோகத்தை உண்டாக்க உள்ளனர். புதிய இடம் வாங்குவது, ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது என உங்கள் எதிர்காலத்திற்குரிய நன்மைகளை கிடைக்கப் பெறுவீர்கள். குரு பகவானின் பார்வைகள் லாபஸ்தானம் ராசிக்கு உண்டாவதால் பொன்னும் பொருளும் சேரும். நெருக்கடிகள் விலகும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். பதவி உயர்வு ஏற்படும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். உடலில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பெண்களுக்கு நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை உண்டாகும். பதவி பொறுப்பு வந்து சேரும். மாணவர்களுக்கு மேற்கல்விக்கான ஆசைகளும் பூர்த்தியாகும். மேலும் பரிகாரமாக தேய்பிரை சதுர்த்தி என்று விநாயகர் வழிபாடும், ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றுவது, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்வதும் நல்லது.
சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் 7 காலை முதல் ஜூன் 9 மதியம் வரை. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூன் 1, 4, 6 மற்றும் 11. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.